ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்மச்சலா யூடியூப் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் கோயம்புத்தூரில் சின்னியம்பாளையம், அதாவது அவினாஷி ரோட்டில் இருக்கிற சின்னியம்பாளையம் பிருந்தாவன் ஆடிட்டோரியத்தில் நம்ம சென்னையோட லக்ஷ்மி பொட்டிக் அவங்க எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் போட்டாங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸ் தான். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவும் இல்லை, ஷார்ட்ஸுக்காக தான் எடுத்து, சரி சும்மா லைட்டாக போட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் போகிறப்பவே சொல்லிகிட்டே போவேன், வீடியோ மட்டும்தான் எடுக்கிறோம், சாரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவில் தான் போனேன். சரி என்ன நடந்தது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தான் எப்போவுமே ரிவ்யூவை தெளிவாக போடுறது 100% ஹானஸ்ட்டாக தான் போடுவேன் இல்லையா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்போ ஓடிட்டு தான் இருக்குது, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே பாருங்க, எப்போவுமே அவங்க பிரம்மாண்டங்கிற மாதிரி நல்லா போகிற பக்கம் நல்லா பேனர் வச்சுருந்தாங்க, நல்லா கிராண்டாக. அதுவும் அவங்களே மாடலெல்லாம் யூஸ் பண்ணாமல். அதுதான் எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம்னா, அது நம்ம வேறு யாருக்கோ காசு கொடுத்து மாடல் பண்ணி இது பண்ணி போடுறதுக்கு நம்மளே நின்றுக்கலாமே அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதனால் அவங்கள பாராட்டலாம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் பாராட்டலாம். உள்ளே போனோம், நல்ல பெரிய ஹாலுங்க இது. இந்த மாதிரி ஏரியாவை நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லை. இந்த ஏரியாலெலாம் வந்திருக்கோம் போயிருக்கோம், பட் இந்த மண்டபத்துக்கு வந்ததில்லை. உள்ளே போனோடனே என்ட்ரானோடனே எனக்கு ஃபஸ்ட்டாக பிடிச்சது, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் இல்லையா. அது வந்து கோரா மஸ்லின் செக்ஷன் தாங்க. எனக்கு தான் கோரா மஸ்லின் சாரீனா ரொம்ப பிடிக்குமே. அதாவது பார்க்குறக்கு பட்டு சாரீ மாதிரியே இருக்கும், ட்ராப் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் கோரா மஸ்லின். பட் எல்லாமே மிக்ஸ் அண்ட் இது பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம லேடிஸ் எல்லாம் தெரியும்ல, அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவாங்க, இங்கே இருக்கிறத அவங்களும் பாவை பிரித்து ஹேங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட்டு ஃபஸ்ட்டாக போய் பார்த்த சாரியை எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட்டு ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது. சரி இதில் என்ன நல்லா சொல்ல போகிறேன்னா, குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் அஃபோர்டபுளாக, மீஷோக்கு இது பரவாயில்லையா இல்லை மற்ற வெப்சைட்டுக்கு இது பரவாயில்லையாங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். உள்ளே போனோன்னே சரி ஃபஸ்ட்டாக ஒரு செக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. தலை தனியாக, கால் தனியாக, குடல் தனியான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேசிங்கராஜா படத்தில் சூரி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கோரா மஸ்லின்னு, வைர ஊசி, ரெகுலர் ஜார்ஜெட்டு, ஷிஃபானு, அப்புறம் என்னது பட்டோலா, நிறைய வெரைட்டி, மல்மல் காட்டனு, அப்புறம் இது ரயான் காட்டனு, நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒரு 20 ஸ்டால் பக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. பட் நாங்கள் உள்ளே போய் ஒரு 5 மினிட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். திடீர்னு மைக்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட், வேறு யாரும் இல்லை, அவங்க தான் லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி தான், ஒரு நியூ டிசைன் லான்ச் பண்ண போகிறோம், வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்டுச்சா. சரி வாங்க உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு, அந்த மண்டபத்தோட மேடை இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் தான் அவங்க நின்றுட்டு இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி, அதாவது அவங்க செலிபிரிட்டி, இவங்க செலிபிரிட்டி, அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும்ல நிஜமாலுமே எனக்கெல்லாம் ஐடியாவே வராது. சரி இவங்க எப்படி இருக்காங்க, சாரீஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக தாங்க நாங்கள் போனோம். சரி அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்போவும் நம்ம போனதே இல்லையா, சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. போனால் அப்புறம் அவங்க வாய்ஸ் கேட்டுச்சு, பாருங்கள் அங்கே இருக்காங்க. பட் எப்படி இதில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க நேர்லேயும். அதாவது ரீல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, நல்லா ஒரு கலராக நல்லா இருந்தாங்க. அதாவது ஒரு மாடலிங் கேர்ளுக்கு என்ன நல்லா தேவையோ அந்த மாதிரி அவங்கக்கிட்டையும் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துதுங்கிற மாதிரி அவங்க ஒரு மாடலிங் கேர்ளாகவே இருந்தாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு எல்லாமே அலவுட் தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓகே மேம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மேம் என்னையும் காட்டுங்களேன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அப்புறம் இதில் ஒரு இது என்னென்னா, காமெடி என்னென்னா, என் ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருந்தாங்க, எனக்கே தெரியாது. பட் அங்கே போய் தான் பார்த்தோம். அவங்க அதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க காமெடியாக. நல்லா பேசினாங்க, டவுன் டு எர்த் தான். அதுதான் என் ஃப்ரெண்டு இன்னொன்று சொல்லிக்கிட்டு இருந்தா, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். கோயம்புத்தூர்ல வந்து இவ்வளவு எனர்ஜியா வந்த ஒரே பர்சன் நீங்க தான். நேத்துல இருந்து நான் பாட்டு மட்டும் தான் பாட முடியல. கோயம்புத்தூர் கோவிந்தா கட்டவா சரிடா. மேல அந்த மாதிரி ஒரு காம்பன் டிசைன் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது. பட் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பார்டர், ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணா அதுக்கப்புறம் அதோட கலர்ஸ் காட்டுறேன். ஓகேவா, இந்த சாரி மட்டும் எனக்கு ஓப்பன் வியூ காட்டுங்க. ஃபிளெக்சிபிளா இருக்கும், நான் கட்டிருக்க மாதிரி நான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நான் கலர் ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும், அழகா க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல தான் எனக்கு டிசைன் லான்ச் பண்றேன். யூனிஃபார்ம் கொடி பார்த்து லாவெண்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் ப்ளூ மாதிரி ஒரு கலர் பார்த்தப்பா. ஒரு இதில்
இதில் நம்ம ரேட் என்ன கேட்குது மயில் கலர் ஒரு சிலதெல்லாம் வந்து ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக இதுக்கு இந்த ரேட் கொடுக்கலாம். பட் அவங்க ஒவ்வொரு ஊராக போய் எக்ஸ்போ போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்காக இன்னொரு 100-200 சேர்த்து வைக்கிறதும் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். என்னென்னா நம்ம என்ன தான் ஆன்லைனில் பார்த்து எடுத்தாலும் அதை நம்ம வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்க முடியாது. அதுக்கு நம்ம இன்னொரு 100 ரூபாய் செலவு பண்ணி பார்த்து வேணும்னா எடுக்கலாம், வேண்டாம்னா எடுக்கலாம், மேலே போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இப்போ நம்ம நார்மலாக போய் எடுக்கிற கடையிலலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் போய் தாராளமாக ட்ரை பண்ணலாம், தப்பே சொல்ல மாட்டேன். நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. சாரீஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு சாரீஸ் தான். வேறு என்னென்ன இருந்ததுன்னா குர்த்திஸ் இருந்தது, பட் ரொம்ப ரொம்ப லெஸ் குவான்டிட்டி தான் இருந்தது. மெட்டீரியல் வச்சுருந்தாங்க, ப்ளவுஸ் வச்சுருந்தாங்க, ப்ளவுஸு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு ஸ்டாலில் சும்மா கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ரேட்டு இருந்தது. அதையும் பார்த்தோம். பட்டு நம்மளுக்கு தான் தெரியும்ல, தொட்டு பார்த்தாலே இதோட ரேட் சொல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் எவ்வளோ சாரீ எடுத்தேன்னா அதையும் சொல்கிறேன் உங்களுக்காக. அப்புறம் அந்த சாரியெல்லாம் பண்டலாக கொண்டு வந்து இறக்குனாங்க. அப்படியே அழுறாங்க. நான் தான் உள்ளே போகிறப்பே சொல்லுவோம், என்னடி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளை மாதிரி இவங்களுக்கும் பாவம் சாரியே இல்லையாட்டிருக்கு, வீட்டில் துணிமணியே இல்லையாட்டிருக்கு. இவ்வளோ கூட்டம் ஒரு அளவுக்கு ஓகே தான். இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே அளவுக்கு தான் இருந்தது. நல்ல ரேஞ்ச் இருக்குது. அதாவது வெரைட்டியாக வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் தான், இன்ஸ்டாவில் பார்க்குறது, ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சாரியா நான் மீஷோவில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆக்சுவலாக நான் ஒரு சாரீ கையில் வச்சுட்டு இருந்தேன்ல, அது வந்து நான் இன்னொரு வெப்சைட்காரவங்க, இன்னொரு பொட்டிக்காரங்க, கிருத்திகா பொட்டிக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஒரு இன்னொரு டிப் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சாரீ வேணும் அப்படின்னு நீங்கள் மீஷோவில் தேடணுன்னா நீங்கள் இமேஜில் பார்க்கறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜ் சர்ச்சுன்னு போயிட்டுருக்கோம் மீஷோவில், அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் வரும். பட் என்னென்னா மீஷோவை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை தவிர மற்றதெல்லாம் காட்டும். அந்த மாதிரி தான் நான் கிருத்திகா பொட்டிக்குன்னு ஒரு இதில் வெப்சைட்டில் பார்த்தது. அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் இமேஜ் சர்ச் பண்ணால் எதுவுமே கிடையாது, தவிர மற்ற டிசைன் எல்லாம் காட்டுச்சா, சரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அந்த இது லான்ச் பண்ணப்போ இதுதானே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உடனே அவங்களோட வெப்சைட்டில் போய் தேடி பார்த்தா அது ரேட் காஸ்ட்லியாக இருந்தது. சரி, அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் அந்த சாரிக்கு எனக்கே தெரிஞ்சது கொஞ்சம் ஹை ரேஞ்சு கொடுத்து எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க அவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க. இவங்க பரவாயில்ல, அதில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது, ரெடியூஸாக தான் இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்தேன். அந்த சாரி அது நல்லாயிருக்கும். ஒரு டபுள் ஷேடு டூயல் ஷேடில் வர்ற கட்டான் சில்க் தான், ஒரு மாதிரி மயில் கலர் மாதிரி. நான் அடுத்ததான் உங்களுக்கு ஷார்ட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று ரீல்ஸோ போடுறப்போ அந்த சாரி காட்டுறேன். நான் ஒன்றும் என் ஃப்ரெண்டு ஆளுக்கு ஒரு கலர் எடுத்தோம். அவள் வந்து நல்ல ஒரு லைட்டு பிஸ்தா கலர் வித்து பர்பிள் பார்டரு. நான் வந்து மயில் கலர், நம்மளுக்கு பிடிச்ச மயில் கலர் டூயல் டோனில் எடுத்துக்கிட்டேன். நிறைய செக்மெண்ட்டில் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு. ரேட்டு ஒரு சிலது வந்து நம்ம மீஷோவை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தான் உடனே அங்கங்கேயே உட்காந்து அங்கேயே தேடுவோம்னாச்சா, இதெல்லாம் நான் விசேஷத்தில் போட்டு வச்சது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடுறப்போ கொஞ்சம் ஒரு 50 to 100 அந்த ரேஞ்சில் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது கொஞ்சமே ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது நார்மல் ரேட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி தான். அப்புறம் எனக்கு இந்த இதில் பட்டோலா சில்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து நல்லா இருந்தது. நான் இதுலேயும் இன்ஸ்டாலையும் டியாஸ்மி கலெக்ஷனாக ஏதோ ஒரு இதுலேயும் பார்த்தேன். அவங்க வெறும் பட்டோலாவே தான் போடுவாங்க. அவங்க கிட்ட 799 என்னவோ தான், இங்கே 899 950 அந்த ரேஞ்சில் இருந்தது. சரி வேண்டான்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக இருக்குங்க பட்டோலானா. அதுதான் பட்டோலா. நானும் ஒன்று இப்போ மீஷோவில் எடுத்திருக்கேன் பட்டோலா சீட்டுன்னு. பட் அது பட்டோலா இல்லைன்னு எனக்கே தெரியும். சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். பட் இங்கே பார்த்தது நல்ல ஒரு டுயல் டோனில் அந்த மாந்துளிர் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பார்த்தேன். செம்மையாக இருந்தது. அப்புறம் ஜுவல்லரி கலெக்ஷன் நல்லா வச்சுருந்தாங்க. அதுவும் சும்மா ஒரு மினிமலான கலெக்ஷன் தான். பட் ரேட்டு ரொம்ப ஹைங்க. இந்த பெரிய மாலை வந்து நான் மீஷோலையே 2000 தான் விஸ்லிஸ் போட்டு வச்சுருக்கேன். 1970 அந்த ரேஞ்சில்.
பட் இங்கெல்லாம் 5000 போட்டு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது எல்லாமே. அப்புறம் நான் வாங்கினலாம் அந்த டைமண்ட் ரெப்ளிகா நெக்லஸ் அதெல்லாம் 4000 போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வாங்கினது 1800 900 என்பதா, அதாவது பிலோ 2000. பட் இங்கே எல்லாமே பாருங்கள், அதுவும் 5899 இதுக்கு 6000 போட்டுக்கலாம். பட் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக டிஃப்ரெண்ட்டாக அவங்க வேர் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரியே இருக்குது. ரிங்கு, இயரிங் செட்டு எல்லாமே, பேங்கிள், கடா எல்லாமே வச்சுருக்காங்க. பட் ரேட் எனக்கு ஒத்து வரல, அதனால் விட்டுட்டேன். பட் உங்களுக்காக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டேன். அப்புறம் டைனிங் ஹால், இந்த ஹாலோட டைனிங் ஹால்லையும் அங்கங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு சாரீ எடுத்திங்கன்னா ஒரு 100 பீஸ் 200 பீஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பல்க் புக்கிங் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பட்டோலா செட்டு ஜோதிகா இன்ஸ்பயர்டு சாரின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் ஆக்சுவலாக அதை ஜோதிகா இன்ஸ்பயர்டுன்னு சாரின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் அடிச்சே போடுவேங்கிற மாதிரி. என்ன சொல்கிறது, அது ஜோதிகா சாரியே கிடையாதுங்க. பட் அவங்க வேற எங்கேயும் ஒரு இடத்துல லான்ச் பண்ணாங்களா 33,000 என்னவோ. அந்த புதுசில் நான் நினச்சிருப்பேன், ஐயோ என்ன இவ்வளோ ரேஞ்சு கொடுத்து எடுக்கணுமா சொல்லிட்டு. பட் இங்கே 999 இருந்தது. அது ரேஞ்சு நல்லா இல்லை, அந்த குவாலிட்டியே நமக்கு பிடிக்கல. ஃபுல்லாக டிஷ்யூ தாங்க, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது டிஷ்யூ தான். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மீஷோவில் பார்த்தது அது ஒரு சிலதெல்லாம் அதே ரேட் இருந்தது. பனாரசி டிஷ்யூ அந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் நல்லா இருந்தது. அதாவது ஒரு க்ரீன் வித்து நேவி ப்ளூக்கு சொல்ல முடியாது, வைலட் ப்ளூன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சு அந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்தது, நல்லாவே இருந்தது. அது ஆக்சுவலாக நான் மீஷோவில் விஸ்லிஸ் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எடுக்கலாம். சரி பனாரசின்னு சொல்லிட்டு நிறைய பனாரசி சாரி எடுத்துட்டேன்னா அது கட்டுறதுலாம் இதாக இருக்காது. அப்புறம் இது நல்லா இருந்தது, இந்த டுயல் டோன், இது நயன்தாரா சாரின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. இந்த கலர் எல்லாம் நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் மீஷோவில் விஸ்லிஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நீட்டா அம்பானி சாரியில் நிறைய கலர்ஸ், அதுவும் நான் இப்போ விஸ்லிஸ் போட்டு வச்சுருக்கேன் மீஷோவில். பட் இங்கேயும் இருந்தது, அதே ரேஞ்சு தான், 999 ரேஞ்சு தான். அதில் ஒரு 899 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது 100 ரூபா 50 ரூபா வித்தியாசம்னா பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு சிலதெல்லாம் 200 டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நீங்கள் வேணும்னா பார்த்து, இப்போ நீங்கள் மீஷோவிலலாம் எடுக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னா தாராளமாக இங்கே மாதிரி இருக்கிற எக்ஸ்போவில் போய் ட்ரை பண்ணலாம். நல்லாவே இருக்கிறேன். அப்புறமா போட்டோ எடுக்கிறேன். இதை தொட்டு இந்த கலர் எப்படி இருக்குது, நம்மளுக்கு கலர் செட் ஆகுமா வேறு. இந்த எக்ஸ்போவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அதில் வந்து அவங்க என் பொண்ணை எடுக்க சொல்லுங்க, இந்த சாமி சொல்லுவாங்க. நாங்களும் எவ்வளவோ மண்டை கழுவி பார்த்தோம், அவங்க எடுத்தாங்களா இல்லையானு தெரியல. பட் பேக்கோட தான் வந்தாங்க. நாங்கள் டைம் ஆயிடுச்சு பாருங்க. நான் எந்த இன்ஸ்பயர்ட் சாரி அதுலேயே கலர் நல்லா இருந்தது. ட்ரெண்டிங்கான அனுபவம் தான். அந்த ரேஞ்சு வந்து 1499 அந்த ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வேற வெப்சைட்ல கிடைக்கல, வேற எங்கேயும் மீஷோலையும் கிடைக்கல. அதனால நான் பண்ணி எடுத்தது. இதே இதில் இன்னொரு கலர் நான் எடுத்தது. அப்பப்போ போட்டு பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் ஒரு 2-3 சாரியெல்லாம் சூஸ் பண்ணோம். பட் வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் போனதுக்காக எடுத்துட்டு வந்துட்டோம். சரி இது ஓவராலாக எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் அதுதான் உங்களுக்கு நேரில் போய் பார்த்து எடுப்பேன். எனக்கு சூஸ் பண்ண நேரில் பார்த்து எடுத்தா தெரியும்னா தாராளமாக போகலாம். என்ன கேட்டால் ஒரு 10 உங்களுக்கு என்ன சொல்கிறது, கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆப்ஷன் எல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அங்கேயே டேமேஜ் எல்லாம் ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. டேமேஜ் இருந்தா ரிட்டர்ன் பண்ணுவோம் மேம் அப்படின்னு சொல்லி மேல இருந்தது. அதனால அதுவும் ஒன்றும் லைன்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் போயிட்டு வந்தது. நான் அன்னைக்கே நைட்டு அப்லோட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் முடியல. சனிக்கிழமையும் பண்ண முடியல. இன்னைக்கு சண்டே, சரி இன்னைக்காச்சும் ஃபைனலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக இந்த வீடியோ. சாரி கலெக்ஷன், அதாவது நிறைய சாரி பார்த்தா லேடிஸ்க்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஒரு ஆர்வமாக போய் பார்த்தது தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாள். ஆக்சுவலாக நான் தான் சொல்லிக்கிறேன், ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நான் சாரீ சேல் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. நீங்கள் இப்போ வரைக்கும் சாரீ சேல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் யூடியூப்பில் போட்டு நீங்களும் இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்காச்சும் வந்திருக்கலாக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் நான் வந்து என்ன போய் கேட்டேன்னா, ஒரு ஜுவல் நெக் சுடிதார் இருக்கும்ல, குர்த்தி டுயல் டோனில் 350 ருபீஸ் தாங்க. செம்ம சூப்பராக அந்த மல்மல் சில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதில். பட் அதில் வந்து எஸ்ஸும் எம்மும் மட்டும்தான் இருந்தது, வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க, இந்த ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை, வெளியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் என்ன ஒரு எக்ஸலாச்சும் இருந்ததுன்னா கூட நாங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஒருத்தவங்க வந்து சரி நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டும் போயிட்டாங்க. அதை தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன மேம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மிக்சன் இதில் வந்தது, வேறு நாங்கள் லான்ச் பண்ணவே இல்லை. அதாவது கடைசியாக போடுவாங்க இல்லையா, அதனால் ஆஃபரில் போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் இந்த சாரீ நம்ம ஸ்ருதிராஜ் அவங்க பேர், அந்த இதுதான் அந்த சாரீ. ஆக்சுவலாக நான் இந்த தடவை எடுத்தேன்ல, பட் அது ரொம்ப ரேட் கம்மியாக எடுத்தேன். இது நல்லா அதுலேயே டார்க் ஷேடாக இருக்குது, பட் கொஞ்சம் ரேஞ்சாக இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் நம்ம மீஷோவில் நான் போட்டு வச்சுருப்பேன் விஸ்லிஸ்ட்டில்.
கலர் காம்பினேஷன் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம மீஷோவில் ஒரு 10 கலர் காம்பினேஷன் பார்த்தோன்னா இங்கே ஒரு 25 காம்பினேஷன் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய கலர் சாய்ஸ் பார்த்துடலாம் இங்கே. பட் அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுக்கணும். ஓவராலாக அதுதான் சொன்ன மாதிரி நான் ஒரு 7.5 to 8 மார்க் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அவங்களோட அப்ரோச்சு, நம்ம எது கேட்டாலும் பதில் சொல்கிறது, எதுனாலும் ஓகே தான், அதெல்லாமே ஓகே. பட்டு என்ன சொல்கிறது, அந்த சேல்ஸ் கேர்ள் பொண்ணுங்களாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. பாவம் இல்லையா, அவங்களே எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லுவாங்க. பட் எதுனாலும் கேட்டாலும் எடுத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபுட்டு இதுனா என்ன இருக்குன்னா, ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ காஃபி, பப்ஸு, பஜ்ஜி, அப்புறம் சிப்ஸு, அது இது நல்லா இருக்குது. அப்புறம் என்ன இப்போ வந்துருக்கு ப்ரௌனி. அப்புறம் இந்த ஸ்மால் எக்ஸிபிஷன் மாதிரி இந்த நம்ம ஆன்லைன்லாம் பார்க்குறோம்ல, குட்டி ஃபேனு, ஹேண்ட் ஃபேனு, அந்த இது மாதிரியெல்லாம் இருக்குது. இதாங்க பட்டோலா சில்க்கு, நான் சொன்னல செம்ம சூப்பரான கலருங்க. ஆக்சுவலாக நான் எடுத்திருப்பேன், சரி 999 ஐயோ என்னடா இது 2 சாரீ எடுத்தாலே 2500 ரூபாயாச்சே, உதச்சே போடுவார் ரவிக்குமார்ஜி. நீ ஆன்லைனில் எடுக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போய் ஆர்டர் போடுறது பத்தாதுன்னு இந்த மாதிரி எக்ஸ்போவில் வேறு போய் போடுறியா, நீ எடுத்துட்டு வரையா அப்படின்னு அவ்வளோதான் இருக்கும். சின்னதாக ஒரு எனக்கு வந்து மனசே இல்லைங்க, பட்டோலா மேலேயே கண்ணு வச்சுட்டே வந்துட்டேன். சரி வேறு எங்கேயாச்சும் ரேட் கம்மியாக கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக எடுப்பேன். அதுவும் அந்த கலர் நல்லா இருந்தது. நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க பேர் எனக்கு சரியாக மைண்ட் நிற்கல, பியா கலெக்ஷனாக, பியா அவங்கக்கிட்ட ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கணும். ஆக்சுவலாக இன்னொரு ஆரஞ்சு கலர் சாரீ ஒன்று வாங்கினேன். அப்புறம் இன்னொரு இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு பட்டு சாரீ ஒன்று வெப்சைட்டில் பார்த்து வாங்கினேன். அதோட வீடியோ இன்னும் போடலை, அதெல்லாம் உங்களுக்காக அடுத்ததாக ஷார்ட்ஸாக போடுவேன். ஆக்சுவலாக நான் இங்கே வீடியோ எடுக்கணும்னு ஐடியாலேயே இல்லைங்க, சும்மா போகிறோம், ஒரு ரேண்டமாக பார்க்குறோம், வந்துடுறோம், அவ்வளோதான் அப்படின்னு. பட் அங்கே கொஞ்சம் போனோன்னு நான் மனசு மாறினங்காட்டி மறந்துட்டு ஷார்ட்ஸாகவே எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மயில் கலர் எல்லாம் சாரியெல்லாம் இருக்குது, இந்த காதி டிஷ்யூ. பட் அது ரேட் ஜாஸ்திங்க. நான் எடுத்ததே ரேட் ஜாஸ்தின்னு நினச்சேன், 700 சம்திங் எடுத்தேன். இங்கே 9 போட்டு வச்சுருக்காங்க. கூட்டம் வேணா அழுதுங்க, நம்ம ஜனங்க தான், யார் இருந்தாலும் ஆதரவு கொடுப்பாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணிடுவோமா, செம்ம. நம்மளும் பெங்களூரில் பேக் டு பெங்களூருக்கு வண்டியை விடுங்க, பெங்களூரில் போய் அள்ளிட்டு வந்துடலாமா. ஆக்சுவலாக நீங்கள் பெங்களூரில் ட்ரெஸ் எடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. அதாவது நான் எங்கள் ஊருக்காரங்களை நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு, என் சர்க்கிளில் சொல்கிறேன். அவங்க இப்போவுமே கேட்பாங்க, அக்கா பெங்களூர் சாரி எப்போக்கா எடுத்துகிட்டு வருவீங்க. குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பிஹைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். லென்த் வைஸு, கலர் வைஸு, பிரெட் வைஸு எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் பெங்களூரை பொறுத்தவரைக்கும். அதாவது அதுலேயும் நம்ம செலக்ட் பண்ணுற கடையை பொறுத்து, ரொம்ப லோ கிளாஸ் கடைக்கு போனோம்னா கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும். பட் ஓரளவுக்கு மீடியமான கடைகள்லாம் போனீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். நம்ம எப்போவும் சீப்பெட் தான், அங்கே நல்ல நல்ல கடைகள்லாம் நிறையா பார்த்து எடுத்து செலக்டட் பீஸாக எடுத்துகிட்டு வருவேன். என்னோடய செலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. இப்போ வரைக்கும் கேட்குறாங்க, எடுத்து வந்து மறுபடியும் நீங்கள் யூடியூப் வேறு வச்சுருக்கீங்க, அதுலேயும் போடுங்க, ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே எனக்கு இதுக்கே டைம் இல்லை, இதில் அது வேறையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் மூளையில் ஒரு கார்னரில் ஒரு பொட்டு இருக்குது. மறுபடியும் ஆன்லைன் பிஸ்னஸ் சாரி பிஸ்னஸ் ஆன்லைனில் போட்டு விற்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சது, கூட்டத்தில் வேறு போய் எடுக்கிறேன்னா அதான் சொல்கிறேன், எனக்கு ஐடியா இல்லாமல் எடுத்தேன். உங்களுக்காக போட்டுக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நார்மல் தான், அதான் சொன்னேன், ஆவரேஜுக்கும் கொஞ்சம் மேலேன்னு சொல்லலாம். 7.5 ஃபைனலாக மாற்றிக்கலாம். நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க, அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா, இப்போ நான்லாம் பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா மினிமம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 to 60 சாரீ அவ்வளோதான் எடுத்துகிட்டு வருவேன். 100க்குள்ளே தான், 100க்குள்ளே தான் எடுத்துகிட்டு வருவேன். பட் இங்கே வந்து 45,000 இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க. எவ்வளோ சாரின்னு தெரியல. பட் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ரேட் வந்து இனி நான் டெய்லி வேர் சாரியெல்லாம் போய் பார்க்கல. இந்த லெனின் நாங்கள் ஆக்சுவலாக லினன் காட்டன் லான்ச் பண்ணாங்க. இது வந்து 1100க்கு போட்டது 899க்கு என்னவோ கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. பட் நல்லா இருந்தது, லினன் வந்து நல்லா இருந்தது. அவங்க லெனின் காட்டன் நாங்கள் லினன் காட்டன் LINEN லினன், அது வந்து நல்லாவே இருந்தது. குவாலிட்டியாக ஒரு சின்ன சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த மாதிரி சிம்பிள் காட்டன் வேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கும்.
நம்மெல்லாம் எப்போவுமே கிராண்டாக இருக்கிறது கொடுக்குங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தோம். அங்கே போகிறது இங்கே வர்றது. ஏன் ஃப்ரைடேவே அப்லோட் பண்ணலன்னா ஆக்சுவலாக டயர்ட் ஆகிட்டேங்க. நடந்து அப்புறம் எப்படியோ ஆளுக்கு ஒன்று பார்சல் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடல. சரி வாங்க நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் அப்போவே போட்டோம். ஜிபே தான் பண்ணோம். பில்லிங் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. அவங்க எல்லாமே ஆன்லைன் பே இது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பில்லிங் தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. பரவாயில்ல. அதாவது நம்ம கிண்டல் பண்ணல அவங்கள, எப்படி வேணாலும் ரீல்ஸ் போட்டு விற்கிறாங்கன்னு. ஆனால் அதுக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் அந்த திறமை இல்லை. அவங்க அவங்களோட இதையை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படியெல்லாம் இப்போ இந்த மண்டபத்தில் வெறும் சாரீ மட்டும் விற்றுருந்தாங்கன்னா அது ஓரளவுக்கு தான் லாபம் வரும். ஒரு 8 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்கன்னா இன்னொரு 1 மார்க் கிடைக்கும், 9 மார்க்கு. அப்புறம் சின்ன அக்சசரிஸு, பென்சிலு, அது இது. ஏன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. குட்டி டாய்ஸு எல்லாமே விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கவர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ப்ரௌனிஸு, குக்கீஸு, அது இதுன்னு, ஹல்வா, ஹோம்மேட் ஹல்வா, அது இதுன்னு அவங்கவுங்களுக்கு தனி ஸ்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட திறமைக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறதைய விட என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறத விட எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். ஓகே தான், தேங்க்யூ. நல்லா அவங்க கூட மீட் பண்ணி பேசினது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. எனக்கு நல்லா பேசினாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் வேணா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம மீஷோவில் பார்க்குறது எல்லாமே இந்த நார் மாதிரி இருக்குள்ள ஸ்க்ரப்பு அது யோகட் தண்ணி எடுக்கிறது. நம்ம தயிரை உள்ளே ஊற்றிட்டா அது தண்ணி மட்டும் வடியுமாம்மா. சரிங்க, மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இருந்தது. ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் தாராளமாக. உள்ளே போய் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் போயிட்டு வந்தீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் சென்னை எக்ஸ்போவை கழுவி ஊற்றுன மாதிரி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு இல்லை நான் சொல்லுவேன். கழுவி ஊற்றுறதுனா நானே கழுவி ஊற்றிடுவேன். ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாம். மீஷோவில் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாரியோட ரிவ்யூவும் அடுத்ததாக போடுறேன். எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு, அதுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் ப்ளவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பண்ணிட்டேன்.